கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் உங்களின் காரியங்கள் எவைகளானாலும் அதை வாய்க்க பண்ணும்படி வழிகளை திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல காரியங்களுக்காய் நீண்ட நாட்களாய் தெய்வ சமூகத்தில் விண்ணப்பித்து பதில் வரவில்லையே என்று அங்கலாய்த்தும், சிலர் பதில் வர தாமதமாகிறதுனாலே சோர்ந்து போயும், மற்றும் சிலரோ பதிலுக்காக காத்திருந்த காத்திருப்புகளில் விரக்தியாகி தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவர்களும் உண்டு. இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி சத்ருவின் சதிகளை முறியடித்து பரலோகத்திலிருந்து உங்களுக்காய் கதவுகளை திறந்து கொடுத்து ஒத்தாசைகளை அனுப்பி தம்முடைய அதிசயமான கரங்களினால் அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களின் காரியங்களை ஜெயமாக்கி ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1-2 அதிகாரங்களை நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா தன் நகரமாகிய எருசலேமின் வாசல்கள் பாழானதை, அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டதை பார்க்க முடியாமல் துக்கத்தோடு தேவ சமூகத்தில் ராஜாவிடம் விடுப்பும் அனுமதியும் கிடைக்க வேண்டி ஜெபிக்கின்றான். கர்த்தரும் நெகேமியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ராஜாவின் கண்களில் தயவும் வழி செலவிற்கு தேவையானவற்றையும் கொடுத்து அனுப்பும்படி நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்து காரிய சித்தி வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சத்ரு எங்கெல்லாம் தடைகளை உண்டாக்கியும் உடைத்தும் சிதைத்தும் சுட்டெரித்தும் வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு அவைகளையெல்லாம் கர்த்தர் திரும்ப கட்டும்படி உங்களை ஆயத்தப்படுத்துகின்றார். பலனையும் கிருபையையும் தருகின்றார். அது உங்களின் சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம், வியாதி, குடும்ப உறவுகளில் பிரிவினைகள், திருமண தடைகள், எதிர்கால முன்னேற்றத்திற்கான தடைகள் போன்றவற்றில் உங்கள் வாழ்வில் எந்த வாசல்கள் சிதைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் திரும்பவும் எழுப்பி கட்டுவிக்கின்றார். கிருபையை தயவை கொடுத்து உங்கள் காரியங்களில் காரிய சித்தியை வாய்க்க பண்ணுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் வாழ்க்கையில் சந்தித்த இழப்புகள், நஷ்டங்கள் நிமித்தமாய் எப்படியாய் நாம் திரும்ப பெறப்போகின்றோம், எப்படி நாம் மீண்டும் எழுந்து நிற்கப் போகின்றோம் என்று கலங்கி போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு நீங்கள் போகிற காரியங்களில், பேசுகின்ற மனிதர்களிடத்தில், சந்திக்கின்ற அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் சென்று மனித தயவுகளை இரக்கத்தையும் பெற்றுத்தந்து ஆசிர்வதிக்க உள்ளார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. பிரியமானவர்களே, கடந்த 4 மாதங்களாக தேவன் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைக்க தேவன் கொடுத்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். வியாதிகள், பலவீனங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் நம்மை காத்து கொண்டார். நம் எல்லோருக்கும் நம்முடைய வாழ்வில் கடக்க முடியாத யோர்தான், சுதந்திரிக்க முடியாத எரிக்கோக்களை
போல தடைகளும் இன்னல்களும் வருவதுண்டு. இதை மேற்கொள்வது இயலாத காரியம் என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு அநேக வேளைகளில் வந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நாளைய அற்புதங்கள் இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தமாக்குதலை பொறுத்தது. யோசுவா சொன்னதை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டார்கள், அற்புதங்களையும் பெற்றார்கள். ஏனென்றால் நம்முடைய கர்த்தருக்கு கடினமானது என்று ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பாக ஜோர்தான் உலர்ந்து போகும், அவருக்கு முன்பாக எரிகோ தரைமட்டமாகும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்விலும் கடந்த சில மாதங்களாக அழுகை, கண்ணீர், போராட்டங்களால் போராடி கொண்டிருக்கின்றீர்களா? இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்ய போகிறார். பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். விசுவாசித்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பை உயர்த்தி ராஜ வஸ்திரம் அணிவித்த தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி ராஜ வஸ்திரம் உடுத்துவிக்க காத்திருக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து கோடான கோடி பெருக செய்வாராக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளை, இந்த மாசத்தின் முதலாவது நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 5வது மாதத்துக்குள் நடத்தி வருகிற மகா கிருபை உள்ள தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த மாசத்தின் முதலாவது நாளிலும் இப்படியாக இந்த நாட்களில் வருகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே இப்படியாக சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற காரியம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கலங்காதிருங்கள், அது சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடந்த மாசங்கள், கடந்த நாட்களிலே உபத்திரவங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே இந்த நாட்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், அல்லது இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே கவலையோடு இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே உபத்திரவப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த நாட்களை கொண்டிருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த புதிய மாசத்துக்குள் கடந்து வந்த வேளையிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி இந்த நாட்களிலே புதிய மாதத்துக்குள் உங்களை நான் மகிழ்ச்சியினாலே இந்த நாட்களை நிரப்பி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற வேளையிலே இந்த உபத்திரவங்கள் இந்த நாட்களிலே, அந்த லேசான உபத்திரவங்கள் நம்மை இந்த நாட்களிலே அங்கே விட்டு நீங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் வேதம் சொல்லுகிறது அதிக நித்திய கனமகிமே இந்த நாட்களிலே உண்டாக்குகிறதா. உபத்திரவங்கள் வருகிற வேளையிலே அந்த தேவனுடைய அந்த அதிக கன மகிமை இந்த நாட்களிலே நம்மை கிட்டி சேருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் இந்த வேதவார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே கலங்க வேண்டாம். இந்த நாட்களிலே அது சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், அதைத்தான் குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கலக்கங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த உபத்திரவங்கள் ஒரு நாள் இந்த நாட்களிலே எல்லாம் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும். ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மிகவும்
நித்திய கனம் இந்த நாட்களிலே அங்கே நம்மை கிட்டிச் சேருகிற வேளையிலே இந்த உபத்திரவம் இந்த பூமியிலே இருந்த நாட்களை வாழுகிற நாட்களில் அந்த இருந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி தேவனுடைய கனத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள் அருமை பிள்ளைகளே. கடந்த நாட்களிலே என்ன உபத்திரவங்கள், நீங்கள் என்ன காரியங்களை இந்த நாட்களிலே பற்றிருந்தாலும், ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால், அங்கே இந்த உபத்திரவங்கள் எல்லாம் வெகு விரைவிலே இந்த லேசான உபத்திரவம் நீங்கிவிடும். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் கலங்காமல் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களை கூட இருந்து அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், தேவனையே நோக்கி பாருங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே இந்த பூமியிலே படுகிற நம்முடைய நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு லேசாக இந்த நாட்களில் இருக்கும். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் நமக்கு ஒரு நித்திய கனத்தை மகிமையும் தர அந்த நாட்களில் அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரோடு இந்த நாட்களில் அந்த வல்லமைக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.